ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி கரியர் 101. அதை 101ன்னு வச்சதுக்கு பதிலாக 1001 கூட வச்சிருக்கலாம். பிகாஸ் எப்படி வந்து சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்லையுமே இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சது. அதனால தான் நான் இந்த வீடியோவை நான் வந்து கிரியேட் பண்ணேன். நெறைய பேர் இப்ப வந்து +2 எக்ஸாம் வந்து எழுதுறீங்க. நெக்ஸ்ட் நீங்க உங்களுடைய அ கெரியர சூஸ் பண்ண போறீங்க. டொமைன சூஸ் பண்ண போறீங்க. என்ன எஜுகேஷன் நான் படிக்க போறேன். என்னோட வாழ்க்கையில நான் இதுதான் ஆகப்போறேன் அப்படின்ற ஒரு டொமைன வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்க. அதுல அதுல வந்து நீங்க சைபர நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்க கத்துக்கணும்? என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? எப்படி வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது இன்டர்நெட்ல? ஆ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா, இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டரா இருந்தா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம இந்த பெல் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட்லி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 2வது விஷயம் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணி 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் த வெரி டிலே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் தோஸ் டூ ஃபார் தோஸ் 272 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ நேரத்த வீணடிக்காம நம்ம டைரக்ட்டா ஸ்லைட்ஸ்குள்ளார போகலாம். ஸோ ஸ்லைடுன்னு சொன்னோனே, இவன் ஒரு 50, 60 ஸ்லைடு கிட்ட எடுத்துட்டு வந்திருப்பான் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு ஓடிறாதீங்க. அது ஒரு ஒரு 15 ஸ்லைட்ஸ் தான் இருக்கும். அதிகமா இருக்காது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ என்ன பத்தி சொல்லணும்னா, என்னுடைய பேர் முகமது ஆடம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் ஒரு எத்திக்கல் ஹேக்கர், கேமர், பைக் ரைடர். அப்புறம் நான் ஒரு யூடியூபர், சைபர் ஆடம். அந்த காணொளியில தான் இந்த ஸ்லைட்ஸ, இந்த வீடியோஸ நீங்க பார்க்குறீங்க. அந்த யூடியூப் சேனல் மூலியமா. ஆ 2வது விஷயம் நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில வந்து சீனியர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட்டா வந்து வொர்க் பண்றேன். எனக்கு வந்து ஒரு 6+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சைபர் செக்யூரிட்டி டொமைன்ல. ஸோ யாஹ்! ஸோ இதுதான் என்னோட ஷார்ட் இன்ட்ரோ. நம்ம வீடியோல ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி, இந்த வீடியோல நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம். இப்போ சைபர் செக்யூரிட்டி டொமைன் அப்டின்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் மட்டும் நான் கத்துக்கிட்டு, லைக் ஒரு ஜஸ்ட் நான் வந்து ஒரு Udemyல ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் பண்றேன். அந்த மாரி இல்லாம, இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெலவெண்ட் எஜுகேஷன்ஸ் இருக்கணும். லைக் பேசிக் ஃபவுண்டேஷன் இருக்கணும். ஸ்கில் செட்ஸ் இருக்கணும். பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அத பத்தி தான் நம்ம இதில பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட அஜெண்டா இந்த வீடியோக்கானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டெயின் தி நெசசரி எஜுகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். எப்பயுமே நம்ம வந்து ஒரு டிகிரி வந்து படிப்போம். +2 முடிச்ச அப்புறம் நம்ம ஒரு டிகிரி படிப்போம். அந்த டிகிரி வந்து நம்மளோட டொமைனா இருந்துச்சு. இப்போ நான் படிச்சது வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங். நான் வந்து அப்போ வந்து எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. நான் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஆவேன், ஒரு கன்சல்டன்ட் ஆவேன்ற ஒரு ஐடியா எனக்கு எதுவுமே இல்ல. அ எனக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை ஆனேன். பட் இந்த பர்ட்டிகுலர் கரியர சூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 1 1/2 வருஷம் டைம் தேவைப்பட்டுச்சு. ஒரு 2 சின்ன கம்பெனில வொர்க் பண்ணி, அப்புறம் அந்த வொர்க் எனக்கு பிடிக்காம, வீட்ல இருந்தே ஆன்லைன்ல ஒரு 6 மந்த்ஸா நான் ஹோம் ஒர்க் மாரி பண்ணி, நானே எனக்கு அசஸ்மென்ட் லைக் அசைன்மென்ட் நானே எனக்கு குடுத்துட்டு, ஓகே இது இது முடிக்கணும். இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும். இந்தந்த பிராக்டிகல் திங்ஸ்லாம் நான் பண்ணணும். இந்த ஸ்கில் செட்லாம் நான் கத்துக்கட்டும்னு ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேல நான் வீட்ல இருந்தே வொர்க் பண்ணி, ஈவன் நான் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் கூட நான் பிரிப்பேர் பண்ணேன். அந்த 2 சின்ன கம்பெனில வொர்க் பண்ண அப்புறம், ஓகே நான் எந்த வேலைக்கு தான் போறது? நான் எதுக்கு தான் லாக்கி? அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு அப்போ ரொம்ப பீக்கான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லினக்ஸ் யூசர் எப்பயுமே நானு. காலி லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹைப் குடுச்சது. லைக் அதுல இருக்க டூல்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொன்னா லைக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல இருக்கிறதெல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சது. 2வது விஷயம் நான் வந்து அதிகமா ஹாலிவுட் மூவிஸ் பார்ப்பேன். மெயினா மிஷன் இம்பாசிபிள் அந்த மாரி ஹேக்கிங் ரிலேட்டட் மூவிஸ்லாம் பார்ப்பேன். அது பார்த்தா ஓகே எனக்கு இந்த மாரி ஆகணுன்ற ஆசை. பட் அது எப்படி போகணும்னு எனக்கு தெரியல. ஸோ அப்புறம் ஆன்லைன்ல சர்ச் பண்ணேன். நெறைய ஃப்ரீ ஆ சைபர் செக்யூரிட்டி ட்ரெய்னிங் குடுக்குற அந்த சைப்ரரி டொமைன் அவங்க அப்புறம் அந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்த்தேன். ஈவன் பெய்டு கோர்சஸ் கூட பார்த்தேன். லைக் 5K பே பண்ணா சம்திங் லைக்
இது பண்றதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. கொஞ்சம் ஃபவுண்டேஷன், பேசிக் நாலேட்ஜ்லாம் குடுத்துச்சு. பட் இதெல்லாம் வச்சுட்டு நான் அந்த 6 மந்த்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பெங்களூர்ல ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனில இன்டர்வியூக்கு போயிருந்தேன். இன்டர்வியூவும் நான் கிளியர் பண்ணிட்டேன். நான் அந்த கத்துக்கிட்ட அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நான் அப்ளை பண்ணி என்னால அந்த இன்டர்வியூவ கிராக் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட எம்டி வந்து சொன்னாங்க இந்த மாரி, "ஓகே, நீங்க சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்க. ஆ பட் வந்து அது வந்து எங்களோட கிளையண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் எங்களோட கிளையண்ட்ஸ் வந்து சில ரெஸ்பெக்டட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. லைக் சிஹெச், ஓஐசிபி அந்த மாரி சர்டிஃபிகேட்ஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ, அதனால நீங்க அது பண்ணா தான் உங்களுக்கு வந்து கிளையண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து குடுக்க முடியும்." அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ, இதுதான் வந்து பேசிக்கா எனக்கு அதுக்கப்புறம் தான் லைக் ஸ்டார்ட் அப்ல வேலை கிடைச்சது. ஸோ, இப்போ வரைக்கும் நான் ஆ போயிட்டுருக்கு எனக்கு. ஸோ, ஓகேங்களா? ஸோ, இதுதான் மெயினா என்னோட ஸ்டோரி. ஆ ஸோ, இதுல அப்டெயின் தி நெசசரி எஜுகேஷன் அப்டின்னா, நீங்க சைபர் செக்யூரிட்டி தான் போக போறேன் அப்படின்னு நீங்க ஆல்ரெடி +2 முடிச்சுட்டு டிசைட் பண்றீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கான பேச்சுலர் டிகிரீஸ் வந்து இருக்கு. பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டி, டிப்ளமா இருக்கு. ஈவன் யுஜி அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு நீங்க போஸ்ட் கிராஜுவேட்டும் போகலாம். எம்எஸ்சி பண்ணலாம், எம்டெக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக் நெசசரி எஜுகேஷன் ரொம்ப தேவை. பட் ஸ்டில் லைக் இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ இருக்க சூழ்நிலையில சில கம்பெனிஸ் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் இல்லாமலுமே வந்து வொர்க் குடுக்குறாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பேசிக் நாலேட்ஜ் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், லேர்னிங் இருக்கணும், டிகிரி வேணும் அப்டின்னா, நீங்க டிகிரி வந்து பர்ஸ்யூ பண்ணலாம். அது உங்களோட விஷ். அதுதான். ஸோ இதுதான் வந்து ஒரு கேட் பாஸா உங்களுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் மாரி உங்களோட கரியருக்கு அப்படின்னு சொல்லலாம் டிகிரி. ஸோ யூ கேன் பர்ஸ்யூ இட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஆ நீங்க படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, புரோகிராமிங் நாலேட்ஜ் கண்டிப்பா நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சாலும், இசிஇ படிச்சாலும் கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு புரோகிராமிங் நாலேட்ஜ் வந்து இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தான், சி பிளஸ் பிளஸ், ஜாவா இந்த புரோகிராமிங்லாம் எப்படி வொர்க் ஆகுது? அதுக்கான பேசிக் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? லைக் அத எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சில மினி ப்ராஜெக்ட்லாம் GitHubல எல்லாத்துலயுமே அவைலபிள் இருக்கும். அதெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க கோடிங்கே எனக்கு வராது அப்படின்னு சொன்னாலுமே, அந்த கோடிங்க பார்த்தீங்கன்னா, ஓகே இது எப்படி ஒர்க் ஆகுது? இதுக்கப்புறம் இது என்ன வரும்? அப்படின்னு நீங்க வந்து கத்துக்கலாம். மெயினா சைபர் செக்யூரிட்டிக்கு நீங்க மேனுவலா பண்ற வொர்க்க வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட்லி இப்ப நெறைய பேர் வந்து பைத்தான், கோ லாங்குவேஜ் அதெல்லாம் தான் வந்து பயன்படுத்துறாங்க. அவங்களோட டூல கிரியேட் பண்ணி மேனுவலா பண்ற வேலைய ஆட்டோமேட் பண்றதுக்காக புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து பயன்படுத்துறாங்க. 2வது வந்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ். இப்போ பேசிக்கா ஒரு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோம். அதுல டிசிபி/ஐபி எப்படி வொர்க் ஆகுது? 3 வே ஹேண்ட்ஷேக்னா என்ன? ஒரு ரவுட்டர் எப்படி வொர்க் ஆகுது? ரவுட்டர்லேருந்து எப்படி நமக்கு ஐபி அசைன் ஆகுது? அ இந்த மாரி எப்படி வந்து இப்போ ஏதாவது ஒரு டாஸ் அட்டாக் வந்து ரவுட்டர்ல நடக்குதுன்னா, அத வந்து எப்படி பிரிவென்ட் பண்றது? இல்ல அது எப்படி தடுக்கும்? அதுக்குன்னு ஒரு ஃபயர்வால் இருக்கும். ஒரு ரவுட்டரோ இல்ல இத நீங்க வீட்ல வச்சிருந்தா கூட, அதுக்குன்னு ஒரு ஃபயர்வால் இருக்கும். அதுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். அத எப்படி இது பண்றது? ஸோ இதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. நெட்வொர்க்கிங் கான்செப்ட் ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வொர்க் ஆகுது? அ அதுல இருக்க அதுல இருக்க ரேம்னா என்ன? ரோம்னா என்ன? அந்த மாரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மெயினா வந்து இப்ப நீங்க வந்து ஒரு மிஷின அட்டாக் பண்றீங்க, கிளையன்ட் என்வைரன்மென்ட்ல இல்ல உங்களுக்கு லேப்ல இது பண்றீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும் தான், நீங்க அதோட குறைய நீங்க கண்டுபிடிக்க முடியும். இல்லன்னா நீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியாது. தேர்ட் திங் என்னதுன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ நான் சொன்ன மாரி லினக்ஸ், விண்டோஸ், மேக் இதுதான் இப்போதைக்கு எல்லாருமே ஜெனரலா யூஸ் பண்றோம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் அண்ட் விண்டோஸ். சாரி. ஸோ லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எப்படி வொர்க் ஆகுது? ஆ அதோட கர்னல் எப்படி இருக்கும்? லைக் அது வந்து எப்படி வந்து ஃபைல்ஸ வந்து யுட்டிலைஸ் பண்ணுது? யூசருக்கு வந்து எப்படி ஆ இது பண்ணுது? இப்ப இதுவே லினக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கான இது கஸ்டமைசேஷன் நீங்க பண்ணலாம். ஈவன் உங்களுக்கான ஓன் லினக்ஸ் டெஸ்ட்ரோ கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். விண்டோஸ் அந்த மாரி இப்போ லைக் பெர்சனல் பிசியா இருக்கட்டும், இல்ல ஆக்டிவ் டைரக்டரியா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் குரூப் பாலிசி எப்படி இருக்கும்? ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க பிசில அப்படின்னா, அது எப்படி வந்து உங்களுக்கு எடுத்து குடுக்குது? அதுக்கான ஃபைல்ஸ்லாம் எங்க ஸ்டோர் பண்ணுது? இப்ப நீங்க அத டெலீட் பண்ணீங்கன்னா, அதோட ஃபைல்ஸ் எங்க இருக்கும்? ஸோ இதெல்லாம் தான் பார்க்கணும். ஒரு எக்ஸி ஃபைல நீங்க டைரக்ட்டா விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்றீங்கன்னா, அது வந்து லைக் ஜஸ்ட் இமெயில்ல வருது, நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க.
அது எப்படி அஃபெக்ட் பண்ணும்? உங்களோட டிஃபெண்டர பைபாஸ் பண்ணுமா? இதெல்லாம் தான் நீங்க பேசிக்கா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்புறம் வந்து ஃபயர்வால்ஸ், அப்புறம் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன்ஸ், இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்ஸ் இத பத்திலாம் நீங்க பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். லைக் பேஷ் ஸ்கிரிப்டிங்கா இருக்கட்டும், அ என்ன வேணாலும் இருக்கட்டும். லைக் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பென் டெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். NISTனா என்ன? WASPனா என்ன? PTESனா என்ன? இதெல்லாம் தான் வந்து எப்படி ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க்கா யூஸ் ஆகுது. எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட் பண்றது. இந்த ஒரு ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் பென் டெஸ்ட் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா. அண்ட் சில பாப்புலரான செக்யூரிட்டி டூல்ஸ்லாம் இருக்கு. லைக் Wireshark, Nmap, Burp Suite, Metasploit ஃப்ரேம்வொர்க் இந்த மாரி நெறைய இருக்கு. லைக் அந்த நீங்க எந்த டொமைன சூஸ் பண்றீங்களோ, லைக் எத நீங்க இப்போ வந்து ஒரு ரெட் டீமிங் இல்ல பென் டெஸ்டரா நீங்க போறீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். ப்ளூ டீம் இப்போ வந்து நான் SOC அனலிஸ்ட்டா போறேன்னா, அதுக்கான டூல்ஸ் வேறையா இருக்கும். ஃபாரன்சிக்ஸ் போறீங்கன்னா, அதுக்கான டூல்ஸ் வேறையா இருக்கும். நான் ஒரு ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிளா செக்யூரிட்டி டூல்ஸ்ன்னு போட்டு இந்த பென் டெஸ்டருக்கான டூல்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நாட் அப் டு திஸ். ஸோ இது இல்லாம நெறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க Googleல சர்ச் பண்ணி பார்க்கலாம். டொமைன் வைஸ் டூல்ஸ்லாம் மாறும். சில இது வந்து கம்பைன்டா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஈவன் இப்போ ஃபாரன்சிக்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த லாக் எல்லாம் நீங்க செக் பண்ணணும்னா, லைக் என்ன சொல்றது? ஒயர் ஷார்க்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாரி இட் கேன் பி கம்பைன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஸோ நான் ஏன் வந்து திரும்ப திரும்ப எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டில ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்டின்னா, ஆ நீங்க ஃபவுண்டேஷன் உங்களுக்கு சரியாகல, ஒரு எஜுகேஷனோ இல்ல உங்க அ பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவா இல்ல அப்டின்னா, நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். பேசிக்ஸா நல்லா இருந்துச்சுன்னா, ஃபண்டமெண்டல்ஸ். பிகாஸ் நீங்க இப்ப வந்து ஒரு சின்ன லைக் ஒரு சின்ன ரோலுக்கு போவீங்க. என்ட்ரி லெவல் ரோலுக்கு போவீங்க. அனலிஸ்ட்டா போவீங்க. அதுக்கப்புறம் கன்சல்டன்ட்டா மாறுவீங்க. அப்புறம் சீனியர் கன்சல்டன்ட்டா மாறுவீங்க. அப்புறம் மேனேஜர் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு கீழ ம் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இல்ல நெறைய அ பேர் வந்து உங்களுக்கு கீழ வந்து டீமா வொர்க் பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கே வந்து பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் சரியில்ல அப்டின்னா, ஆ என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்கா ஒரு டேட்டாபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு அப்பாச்சி சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு Nginx சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன் வந்து லோட் பேலன்ஸர் யூஸ் பண்றாங்க? கிரிப்டோகிராஃபினா என்ன? எப்படி இப்போ நீங்க ஒரு கார்ட் பேமெண்ட் பண்றீங்க. அதுல எப்படி வந்து இந்த கார்ட் நம்பர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கிரிப்டோகிராஃபி அண்ட் அதேமாரி நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர். இப்போ ஒரு நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர் பார்க்குறீங்கன்னா, நீங்க ஒரு நாள் நீங்க அனலிஸ்ட்டா வொர்க் பண்றீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு கிளையண்ட் வருவாங்க. அவங்க வந்து அவங்களோட நெட்வொர்க் ஆர்க்கிடெக்சர் வந்து காமிப்பாங்க. ஒரு அப்ளிகேஷன் டெஸ்டிங் பண்ணாலுமே. ஓகே. இதுல தான் எங்க டிபி இருக்கு. இதுல நாங்க AWS யூஸ் பண்றோம். இதுல AWS லாம்டா யூஸ் பண்றோம். இங்க தான் நாங்க ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு புரிஞ்சுக்க ஒரு அ பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதுல நான் வந்து ஒரு 4 மாடியூல் வந்து போட்டிருக்கேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரையாக்மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 மாடியூல் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரீ பிளஸ் பெய்டுமே இருக்கும் இதுல. லைக் மந்த்லி லைக் ₹1000 கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஸோ அதுல நீங்க வந்து இந்த கோர்சஸ்லாம் நீங்க பண்ணீங்க. இது வந்து ஒரு லேர்னிங் பாத்தா குடுத்துருப்பாங்க. புதுசா சைபர் செக்யூரிட்டிக்குள்ளார வரீங்கன்னா, நீங்க லைக் ப்ரீ செக்யூரிட்டி, இன்ட்ரோடக்ஷன் டூ சைபர் செக்யூரிட்டி, கம்ப்ளீட் பிகினர், ஜூனியர் பென் டெஸ்டர். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் நாலேட்ஜ் நான் சொன்ன எல்லாமே இதுல ஓரளவுக்கு கவர் ஆகும். இதெல்லாம் தான் லைக் மாடியூல்ஸா குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து அ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நான் என்னதான் தியரிட்டிக்கலா எல்லாமே நான் கத்துக்கிட்டாலுமே எனக்கு நான் பிராக்டிகலா பண்ணா தான், ஆ நமக்கு வந்து மைண்ட்ல நிக்கும். பிகாஸ் நீங்க தியரிட்டிக்கலா இப்ப நீங்க ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ ஏதோ ஒண்ணு படிச்சிருப்பீங்க, எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அத நீங்க புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு கை கொடுக்கும். லைக் கை கொடுக்குங்க மீன்ஸ் லைக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த சமயத்துல. ஸோ நீங்க பிராக்டிகலா ஒரு விஷயத்த பண்ணும்போது, நீங்க உங்களுக்கு என்ன சொல்றது? உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற இது வரும். ஓகே இது இப்படிதான் நடக்குது. லைக் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிசிக்ஸ் வந்து எல்லாமே ஆ லைக் கண்ணுக்கு தெரியிற ஐட்டம்ஸா இருக்கும். பிசிக்ஸ்ல ஆ என்ன சொல்றது? இப்ப வந்து ஒரு மெஷின் இருக்கு. ஓகே. இந்த மெஷின் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஓகே. இதுதான் ஆ ஆஸிலேஷன். ஸோ இந்த மாரி சில
விஷயங்கள்லாம் பிசிக்ஸ்லாம் எனக்கு டைரக்ட்டா தெரியும். பட் கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த பீரியாடிக் டேபிள்ஸு, அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த மாரி சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு மாரி ஈஸியா என்னால அ எடுத்துக்க முடியாது. லைக் டக்குனு என்னால அத இமேஜின் தான் பண்ண முடியுமே தவிர, பட் என்னால டைரக்ட்டா பார்க்க முடியாது. அதே மாரி தான் நீங்க ஒரு விஷயத்த தியரட்டிக்கலா படிச்சீங்கன்னா, அத அப்ளை பண்ணணும்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கேன். நீங்க சொன்ன மாரி நான் தியரட்டிக்கல்லாம் படிச்சுட்டேன். பட் ஆனா எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு இன்டர்ன்ஷிப்க்கு ட்ரை பண்ணலாம். இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நெறைய கம்பெனிஸ்ல வந்து பெய்டாவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிளஸ் ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பாவும் இருக்கும். லைக் ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் அந்த மாரி இருக்கும். இன்டர்ன்ஷிப் போனீங்க அப்டின்னா, ஒரு ஆன் ஜாப் ட்ரெய்னிங் மாரி உங்களுக்கு சில டாஸ்க்ஸ்லாம் குடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க முடிச்சீங்க அப்டின்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா அவங்களே எம்ப்ளாய்மென்ட்டுக்கும் எடுத்துப்பாங்க. இல்லன்னா சில வாலண்டியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸுமே கிடைக்கும். அ இன்டர்நெட்ல. ஸோ அதுலயுமே நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரெய்னிங் மாரி உங்களுக்கு ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ்ல எப்படி உங்களோட நாலேட்ஜ அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த மாரி நெறைய சிடிஎஃப்ஸ் காம்படிஷன்ஸ் வந்து ஆன்லைன்ல நடக்குது. அது பெய்டுலாம் கிடையாது. லைக் நீங்க கேப்சர் த ஃபிளாக்ல இத்தன மிஷன்ஸோ இல்ல இத்தன ரூம்ஸ், இத்தன சேலஞ்சஸ் முடிச்சீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு சர்டன் பேமெண்ட் வந்து வரும். பிரைஸஸ் வரும். லைக் ஃபர்ஸ்ட் வின்னர், செகண்ட் வின்னர் அந்த மாரிலாம் வரும். ஸோ கேப்சர் த ஃபிளாக் பண்ணலாம். இது மாரி எனக்கு தெரிஞ்சு இப்போ 2024ல இருக்கிற லேட்டஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ தான் நான் இங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹேக் த பாக்ஸ்ல வந்து அகாடமியும் இருக்கு, லேப்ஸும் இருக்கு. இது 2மே வந்து அகாடமி வந்து சில இது வந்து லைக் அ பே பண்ற மாரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, உங்க ஸ்டூடெண்ட் ஐடி கார்ட வச்சு நீங்க இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு $8 என்னமோ தான் வரும் மந்த்லி. ஆனா கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். நான் கூட இன்னொரு வீடியோ போடுறேன் இதுக்குன்னு, ஹேக் த பாக்ஸ் அகாடமிக்கு. ஈவன் நான் வந்து லைக் ஸ்டூடண்ட் ஐடி வச்சு நான் லைக் அகாடமி இது வாங்குனேன். அதில இருக்க கன்டென்ட்டா இருக்கட்டும், அதில இருக்க பிராக்டிகல் எக்ஸ்போஷர் வந்து நல்லா இருக்கு. அதுமாரி அவங்க லேப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஆக்டிவ் மிஷன்ஸ் மட்டும் தான் ஃப்ரீ. இதுமாரி ரிட்டயர்ட் மிஷன்ஸு அதுக்கான இது எல்லாமே வந்து பெய்டா இருக்கும். அதுவுமே வந்து ஒரு மாசம் ₹1000 க்குள்ளார வரும். ட்ரையாக்மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரூம்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும். இப்போதைக்கு நீங்க பேசிக் பிகினரா இருக்கீங்கன்னா, ட்ரையாக்மேல இருக்க ஃப்ரீ ரூம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க முடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொன்னா சின்ன சின்ன நான் சொன்ன அந்த சேலஞ்சஸ்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மாடியூல்ஸ்லாம் நீங்க முடிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாவே, உங்களுக்கு சில ஃப்ரீ ரூம்ஸ்லாம் வந்து முடிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அ சில கன்டென்ட்லாம் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். மல்ஹம்புங்கிறது அம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருப்பேன். வல்ஹப்ல நீங்க டைரக்ட்டா மிஷன டவுன்லோட் பண்ணி, உங்களோட லோக்கல் மிஷின்ல நீங்க ரன் பண்ணி அட்டாக் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மெஷின் இருக்கு. அத வந்து நீங்க நெட்வொர்க் பென் டெஸ்ட், வெப் பென் டெஸ்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருக்க ஃபிளாக்லாம் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ரோபோட்டுங்கிறது ஒரு ஃபேமஸான மிஷின் வல்ஹப்ல. அத நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்ம். ரொம்ப பாப்புலர் அண்ட் ஓல்டு பிளாட்ஃபார்மும் கூட. இப்போ வரைக்குமே ஆக்டிவ்ல இருக்கு. அப்புறம் லேப்ன்னு ஒண்ணு. இது எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் 1 இயரா தான் நான் இத கேள்விப்படுறேன். இவங்களுமே வந்து நெறைய ஸ்டாண்ட் அலோன் மிஷின்ஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டட் செயின் செயின் ரிலேட்டட் அட்டாக்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் அப்புறம் ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ்ல ஒரு கிளையன்ட் என்வைரன்மென்ட்ல போயிட்டு நீங்க உட்கார்ந்து ஒரு ஏடி என்கேஜ்மென்ட் இல்ல ஆக்டிவ் டைரக்டரி அசஸ்மென்ட் பண்றீங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ரிசோர்ஸா இருக்கும். லேப்ங்கிறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கோட்ஸ்விகர் வெப் செக்யூரிட்டி அகாடமி. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம். ஆ நீங்க ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் வச்சு நீங்க லாகின் பண்ணலாம். ஒரு லைக் சைன் அப் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல இருக்கிற கன்டென்ட் அவங்க வந்து எப்பயுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 6 மந்த்ஸ் ஒன்ஸ் என்னென்ன புது புது அட்டாக் வருது, வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டட் அட்டாக்ஸ் இது எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அ தென் அதுல வந்து கன்டென்ட்ஸும் இருக்கும். பிளஸ் லேபுமே இருக்கும் பிராக்டிகலா பண்றதுக்கு. உங்களுக்கு வீடியோவுமே அதுல குடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டி சொல்யூஷன்னு யார் யாரெல்லாம் அந்த செக்யூரிட்டி சேலஞ்சஸ் முடிக்கிறாங்களோ, அவங்களே வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து படிச்சா உடனே புரியும். சில பேருக்கு வந்து படிச்சுட்டு யாராவது ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்கன்னா, அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணா புரியும். ஸோ அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ஸ்ஃபிகர் வெப் செக்யூரிட்டி அகாடமி. பென்டெஸ்டர் லேப் இதுவுமே வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற பிளாட்ஃபார்ம். லைக் எப்பயுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புது புது லைக் வெப் அப்ளிகேஷனா இருக்கட்டும், மொபைல் அப்ளிகேஷனா இருக்கட்டும், ஏபிஐஸ், சோர்ஸ் கோட் ரிவ்யூ ஸோ எல்லாமே லேட்டஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதுவுமே வந்து ஒரு பெய்டு பிளாட்ஃபார்ம் தான். இதுவுமே லைக் நான் சொல்றது எல்லாமே ஓரளவுக்கு லைக் மந்த்லி ஒரு ₹1000
அந்த மாரி தான் நீங்க ஒதுக்குற மாரி இருக்கும். பட் நீங்க பே பண்ற காசுக்கு வொர்த்து தான். ஏன்னா அவ்ளோ கன்டென்ட் இருக்கும். பட் நீங்க ஸ்டார்ட்டிங்லயே ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, நீங்க எல்லாத்துக்குமே பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஸ்டிக் பண்ணிக்க ஆரம்பிக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஹேக் த பாக்ஸ் அகாடமி போறீங்கன்னா, அதுல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து எல்லா பிளாட்ஃபார்மையும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு, எல்லாத்துலயுமே காசு போட்டு எதுவுமே ட்ரை பண்ணாம இருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல மட்டும் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் வித் ட்ரை ஆக்மி ஒரு இல்ல ஹேக் த பாக்ஸ் அகாடமி. அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் அ அதுல இருக்க சேலஞ்சஸ்லாம் நீங்க முடிச்ச அப்புறம், நீங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு சில டைமுக்கு அப்புறம் போர் அடிக்கும்ல. போர் அடிக்க வாய்ப்பில்ல, இந்த ஃபீல்ட பொறுத்தவரைக்கும். பட் ஸ்டில் அ அந்த சேலஞ்சஸ்லாம் முடிச்ச அப்புறம் அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம்ஸ நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஓவர் த வயர் இது வந்து ஒரு அ ஃப்ரீ சேலஞ்ச் தான். ஆன்லைன்ல இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாரி பிக்கோசிட்டிஎஃப் இதுக்கு தான் நம்ம ஒரு 4 வீடியோ போட்டிருப்போம்னு நெனைக்கிறேன். அ YouTubeல போய் பாருங்க. ஈவன் நான் கூட காமிக்கிறேன். ஸோ யாஹ் 3 வீடியோ தான் போட்டிருக்கேன். ஜெனரல் சேலஞ்ச், வெப் சேலஞ்ச் அப்புறம் ஃபாரன்சிக்ஸ் இத பத்தி 3 வீடியோ பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வீடியோ போடணும். டைம் இல்ல. சாரி ஃபார் தட். ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். பிக்கோசிட்டிஎஃப் பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பேன். அப்புறம் பக் பவுண்டரி பிளாட்ஃபார்ம்ஸ். இப்ப நான் வந்து நீங்க சொல்ற அம் இதுல வந்து நான் தியரிட்டிக்கல் நாலேட்ஜ் கத்துக்கிட்டேன். பிராக்டிகல் நாலேட்ஜ் வந்து போர்ட் ஸ்பீக்கர்லயோ இல்ல அடுத்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல நான் கத்துக்கிட்டேன். பட் ஆனா எனக்கு வந்து வொர்க் இல்ல. இருந்தாலும் நான் அத வந்து ஒரு அ எனக்கு வந்து நான் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து ஒரு மணி வேணும். பிளஸ் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நான் வந்து ஒரு கிளையன்ட் ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ற மாரியே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்டின்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கா வந்து இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யாரெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோஷர் பாலிசி வச்சிருக்காங்களோ, அதெல்லாம் வந்து இதுல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இதுல இருக்க கம்பெனிஸ்ல. ஸோ இதுல இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களே சொல்லுவாங்க, ஓகே எங்களோட டொமைன்ஸ்லாம் வந்து நாங்க ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோஷர் பாலிசிக்குள்ள வரும். இதுல நீங்க வல்னரபிலிட்டீஸ் ஏதாவது கண்டுபிடிச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அ சில கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் தேங்க்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. அவங்களோட ஹால் ஆஃப் ஃபேம்ல வரும். அப்படி இல்லன்னா வேற ஏதாவது ஸ்வாக் மாரி குடுப்பாங்க சில கம்பெனிஸ்லாம். இப்ப சோனிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்வாக்ஸ் குடுப்பாங்க. சில கம்பெனிஸ்லாம் வந்து பே பண்ணுவாங்க. அதிலேயே போட்டுருப்பாங்க. ஸோ ஹேக்கர் ஒன்னுக்குமே நான் வந்து தனியா ஹேக்கர் ஒன் இல்ல மத்த பிளாட்ஃபார்முக்குமே ஒரு ஓவர்வியூ மாரி அப்கமிங் வீடியோஸ்ல போடுறேன். எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு. நீங்க இப்போதைக்கு அ ஒவ்வொரு பிளாட்ஃபார்மையும் ஜஸ்ட் நீங்க விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஐடியா கிடைக்கும். அதிலேயே வந்து இந்த டொமைன் வந்து பெய்டா இல்லையா? லைக் அதுக்கு பவுண்டரிக்கு அப்ளிகபிள் இல்லையா? இல்லையா? இருக்கா? இல்லையா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு அ இவ்வளவும் நீங்க கத்துக்கிட்டு இந்த ஸ்கில்ஸ், வல்னரபிலிட்டீஸ் எல்லாமே நீங்க கத்துக்கிட்டு, நீங்க அதில போகும்போது என்ன ஆகும்னா, நெறைய ஏமாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு எடுத்தோனே ஓகே நான் வல்னரபிலிட்டி சப்மிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து காசு தருவாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் அப்படிதான் கிடையாது. உங்கள மாரி அ 100 பேரு, இல்ல 1000 பேர், இல்ல 1,00,000 பேர் கூட திங்க் பண்ணலாம். ஓகே. இந்த மாரி ஒரு வல்னரபிலிட்டி இருக்குன்னு ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க முன்னாடியே சப்மிட் பண்ணியிருக்கலாம். அதனால உங்களுக்கு டூப்ளிகேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டூப்ளிகேட்னா உங்களுக்கு எந்த ஒரு மணியோ, இல்ல பவுண்டியோ கிடைக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு டூப்ளிகேட்ன்னு தான் சொல்லுவாங்க. காசோ இதெல்லாம் கிடைக்காது. ஸோ நீங்க யூனிக்கா கண்டுபிடிக்கணும். யாருமே சப்மிட் பண்ணாத வல்னரபிலிட்டிய நீங்க அந்த டொமைன்ல இல்ல அந்த கம்பெனிக்கு சப்மிட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு காசோ, ஸ்வாகோ இல்ல ஹால் ஆஃப் ஃபேமோ கிடைக்கும். அதுவரைக்கும் வெறும் ஏமாற்றங்கள் தான் வரும். சில பேர் வந்து இது வந்து வல்னரபிலிட்டியே இல்ல. இது இன்ஃபர்மேஷனலு. சாரி. சில பேர் வந்து இது அக்செப்டட் ரிஸ்க்கு. ஸோ இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இது வந்து நாட் அப்ளிகபிளு. இது வந்து ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் வந்து சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பழைய ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேக்கர் ஒன்ல இல்ல பக்ரூட்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ஸ். ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கெயின் ரிலவன்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். ஆ இப்போ வந்து நான் தியரிட்டிக்கல் படிச்சுட்டேன். எனக்கு பிராக்டிகல் நாலேட்ஜும் இருக்கு. அந்த பிராக்டிகல் நாலேட்ஜ நான் அப்ளை பண்ணிட்டேன். எதுல அப்ளை பண்ணேன்னா, பக் பவுண்டரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல. ஸோ அந்த பக் பவுண்டரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்க ப்ரொஃபைல வந்து நீங்க ரெஸ்யூம்ல இதுலலாம் வைக்கலாம். நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நல்ல ரெப்புடேஷன் ஹேக்கர் இருக்கு, இல்ல பக்ரோட்ல இருக்கு அப்டின்னா, அதெல்லாம் தான் ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் உங்க ரெஸ்யூம்ல வைக்கிறதுக்கு. பிளஸ் வந்து இந்த மாரி சர்டிஃபிகேஷன்ஸ் சாரி. சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்க ஒரு ஸ்கில்ல கரெக்ட்டா முடிச்சீங்க. அவங்களோட ரெக்யர்மென்ட்ட வந்து ஃபுல்ஃபில் பண்ணீங்க. இந்தந்த ஸ்கில்ஸ்லாம் இவங்க கத்துக்கிட்டாங்கன்னு அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் குடுப்பாங்க.
அதுக்கு தான் வந்து சர்டிஃபிகேஷனும் ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பேசிக்கான சர்டிஃபிகேஷனா கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ப்ளஸ். ஸோ இது வந்து நெட்வொர்க்கிங் அந்த மாரி லைக் நெறைய திங்ஸ் வந்து இதில பேசிக்கா நீங்க கத்துக்கலாம். சிஹெச், சிஹெச்எஃப்ஐ இதெல்லாம் ஈசி கவுன்சில் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது எதுவுமே நான் வந்து காசு வாங்கிட்டோ, இல்ல ஸ்பான்சர் பண்ணியோ யாரையும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணல. மெயினா அத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமஸான இப்போ 2024ல இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில உள்ள சர்டிஃபிகேஷன்ஸ் இப்பயுமே வந்து பாப்புலரா தான் இருக்கு. அதுதான் நான் வந்து இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் இது ரொம்ப பேசிக் என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷன் இதுலயுமே வந்து தியரிட்டிக்கல், பிராக்டிகல் எல்லாமே இருக்கு. நான் வந்துமே கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது சிஹெச் தான் நான் பண்ணேன். தென் கிளையன்ட் ப்ராஜெக்ட்டோ இல்ல கம்பெனிஸ்ல வொர்க் பண்ணும்போது இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ நான் பண்ணும்போது வெறும் தியரிட்டிக்கல் தான் இருந்தது. இப்போ பிராக்டிகல் எக்ஸாம்ஸுமே இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க. தென் வந்து அ சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். இது வந்து சைபர் வார்ஃபேர் லேப்ஸுங்கல நான் நேத்து தான் வந்து பார்த்தேன். இந்த ஸ்லைட பண்ணும்போது எல்லாமே முடிச்சுட்டேன். பட் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது வந்து கிடைச்சது. ஸோ இவங்க வந்து ஒரு $59க்கு வந்து ஆ இந்த பர்ட்டிகுலர் சர்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. பட் அ இத நீங்க ஃப்ரீயாவே வந்து நீங்க அவங்க பிளாட்ஃபார்ம்லயே ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்கலாம். கம்யூனிட்டி எடிஷன்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பும், வீடியோ ஃபைலும் உங்களால வியூ பண்ணி பார்க்க முடியும். பட் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வேணும் அப்டின்னா, $59 கட்னீங்கன்னா, நீங்க குவிஸ் கிளியர் பண்ணி குவிஸ் எக்ஸாம் வப்பாங்க. அத கிளியர் பண்ணி நீங்க உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கு மட்டும் தான் அவங்க காசு. மத்தபடி இந்த மெட்டீரியல் வந்து கம்யூனிட்டி எடிஷன்லயே நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஆப்செக் அஃபென்சிவ் செக்யூரிட்டி இந்த காலையில நேத்து உருவாக்குனாங்கல்ல, அவங்க கிரியேட் பண்ண சர்டிஃபிகேஷன். ஸோ இப்போ உள்ள ரெப்யூட்டட் ஆர் ரெஸ்பெக்டட் சர்டிஃபிகேஷன் அப்டின்னா OSCP, OSEP, OSWP இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிஹெச் ஃபர்ஸ்ட் முடிச்சேன். அப்புறம் OSCP முடிச்சேன். அதுக்கப்புறம் க்ரஸ்ட்ன்ற ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சேன். ஸோ இது எல்லாமே நம்ம சர்டிஃபிகேஷன் முடிக்கிறது எல்லாமே, ஆ நம்ம ரெஸ்யூமுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தந்தாலுமே, நான் இப்போ இந்த OSCPலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிராக்டிகல் நாலேட்ஜ் கிடைக்கும். ஸோ எப்படி நீங்க வந்து ஒரு கிளையன்ட் சைட்ல வொர்க் பண்ணுவீங்களோ, இல்ல ஒரு கம்பெனில வொர்க் பண்ணுவீங்களோ, அதே மாரி அவங்க ஒரு மஷின்ஸோ, இல்ல ரூம்ஸோ வந்து குடுப்பாங்க. ஸோ மெயினா OSCPல ஒரு 5 ரூம் 5 மிஷின்ஸ் குடுப்பாங்க. அத நீங்க 24 ஹவர்ஸ்ல கிளியர் பண்ணணும். சாரி 24 ஹவர்ஸ்ல நீங்க அத அம் அது எல்லாத்தையுமே வந்து கிராக் பண்ணணும். அதுக்கப்புறம் மீதி உள்ள 24 ஹவர்ஸ்ல நீங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அவங்க ஃபிளாக்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஃபிளாக்லாம் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சா மட்டும் தான், அத ரிப்போர்ட்லாம் கரெக்ட்டா நீங்க மேக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இது இப்போ வரைக்குமே ஒரு ரெஸ்பெக்டட் சர்டிஃபிகேஷனா இருக்கு. தென் OACP ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பென் டெஸ்டருக்கான சர்டிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராக்டாட் சர்டிஃபிகேஷன். லைக் ப்ராக்டாட் அப்டின்னா, லைக் அவங்க வந்து கேமரா ஆன் பண்ணி உங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த 24 ஹவர்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, இந்த 24 ஹவர்ஸுமே இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே அந்த டைம் வேரி ஆகும். இது வந்து 48 ஹவர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இது வந்து 5 ஹவர்ஸ்ன்னு நெனைக்கிறேன் OSWP. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டாடோட இருக்கும். ஆ நீங்க வந்து என்ன சொல்றது? காப்பி அடிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எக்ஸாம் கைட்லைன்ஸ் குடுத்துருப்பாங்க. அத நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஈலர்ன் செக்யூரிட்டில வந்து சில சர்டிஃபிகேஷன் நான் பார்த்தேன். லைக் EJPT லைக் ஜூனியர் பென் டெஸ்டருக்கான சர்டிஃபிகேஷன், வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டருக்கான சர்டிஃபிகேஷன். வெப் அப்ளிகேஷன்லயே எக்ஸ்ட்ரீம்னு ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அதோட கொஞ்சம் ஹார்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் இப்போ நெறைய பேர் வந்து இந்த பர்ட்டிகுலர் சர்டிஃபிகேஷன நெறைய முடிக்கிறாங்க. ECPPT அப்புறம் மொபைல் அப்ளிகேஷன் ஆ செக்யூரிட்டி பத்தி எப்படி பண்றது? அதுக்கான சர்டிஃபிகேஷன் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்டர்ட் செக்யூரிட்டில சில பாப்புலரான சர்டிஃபிகேஷன்னா CRTP, ரெட் டீமிங் லைக் ஆக்டிவ் டைரக்டரி அட்டாக்ஸ், டிஃபென்ஸ் அத பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதிலேயே வந்து ரொம்ப அட்வான்ஸா எக்ஸ்பெர்ட் லெவல்ல ஒண்ணு குடுத்துருப்பாங்க. சர்டிஃபைட் ரெட் டீம் லைக் எக்ஸ்பெர்ட்ன்னு நெனைக்கிறேன். அதேமாரி அஷூரேல உள்ள ரெட் டீமிங் எப்படி பண்றது? அஷூரே கிளவுட்ல அதுல உள்ள அப்ளிகேஷன எப்படி டெஸ்ட் பண்றது? அதுக்கான சர்டிஃபிகேஷன்லாம் இது. CRTO இது வந்து இதுவுமே ரெட் டீம் ஆப்பரேட்டர் தான். ஸோ இது நான் சொல்றது எல்லாமே வந்து நீங்க எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, யூ ஸ்டார்ட் வித் ரொம்ப பேசிக்கான திங்ஸ் லைக் சிஹெச் ஸ்டார்ட் பண்ணுங்க. இத முடிங்க. அதுக்கப்புறமா நீங்க OACP வாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கம்பெனி என்ன சொல்றாங்களோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளையன்ட்டுக்குன்னு சில ரெக்யர்மென்ட் இருக்கும். லைக் எனக்கு வந்து இந்த சர்டிஃபைட் முடிச்ச ஆட்கள் தேவை அப்படின்னு அ சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். அப்படி இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. நான் வந்து இந்த டொமைன்ல இன்னும் நான் டீப்பா கத்துக்கணும். ரொம்ப ரெட் டீமிங் சைடு போணும், இல்ல ப்ளூ டீமிங் சைடு போணும்னா, அதுக்குன்னு தனி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம் அதெல்லாம்.
ஸோ இதுவுமே வந்து ரெட் டீமிங் சர்டிஃபிகேஷன் தான். சிஆர்டிபி மாரி இது வந்து சிஆர்டிஓ. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபைட் ரெட் டீமிங் ஆப்பரேட்டர்ல கோபால்ட் ஸ்ட்ரைக் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து C2வா யூஸ் பண்ணுவீங்க. அதுவுமே சூப்பரான எக்ஸாம். ஐ கெஸ் 48 ஹவர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆ இதுவுமே வந்து நீங்க ரிப்போர்ட்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க அந்த மிஷன்ஸ் எல்லாமே நீங்க கிராக் பண்ணிட்டு ஃபிளாக்ஸ் 8 ஃபிளாக்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அத நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு என்னோட கரியர்ல ஒரு 10 வருஷம் நான் வொர்க் பண்றேன். நான் ஒரு மேனேஜர் லெவல்ல ஆகணும். அப்படின்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னா, சிஎஸ்எஸ்பி, சிஎஸ்எம் இந்த சர்டிஃபிகேஷன்லாம் நீங்க பண்ணலாம். கொஞ்சம் லைக் குவிஸ் தான். பட் கொஞ்சம் ஹார்டான சர்டிஃபிகேஷன் தான். ஸோ நீங்க இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய பேர் ரிவ்யூ வந்து போட்டிருப்பாங்க. சிஎஸ்எஸ்பி, சிஎஸ்எம் இல்ல மத்த சர்டிஃபிகேஷனுமே நீங்க பாருங்க. அவங்க என்னென்னலாம் படிச்சாங்க. ஸோ நான்லாம் அப்படிதான் பண்ணுவேன். எந்த ஒரு சர்டிஃபிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி, ஆம் யாரு இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்களோ, அவங்க சில ப்ளாக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அவங்க ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் இதெல்லாம் படிச்சேன். இந்த டைம்லாம் நான் படிச்சேன். என்னோட ஒர்க் டைம தாண்டி எந்த நேரத்தில படிச்சேன். ஆ என்னென்ன ஸ்கில் செட்ஸ்லாம் அதுக்கு தேவை, அதெல்லாம் வந்து நீங்க கத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து கெயின் ரிலவன்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேப்பா, நீ சொன்ன மாரி நான் தியரிட்டிக்கலும் கத்துக்கிட்டேன், பிராக்டிகலும் கத்துக்கிட்டேன். பிராக்டிகலாவும் நான் பிளாட்ஃபார்ம்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டேன். அதுக்கான சர்டிஃபிகேஷனும் நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் திங் வந்து நெட்வொர்க். நெட்வொர்க்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் என்னோட கரியர் ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும், நம்ம ஸ்கூல், காலேஜ் முடிச்சிட்டோம்னு வைங்களேன், அ நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இருப்பாங்க ஸ்கூல், காலேஜ்ல. முடிச்சுட்டு வந்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேரு, இல்ல 2 பேர், 3 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அது அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள பொறுத்து இருக்குன்னு வைங்களேன். பட் நீங்க கரியர ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க எல்லாமே இண்டிபெண்டன்ட்டா பண்றீங்க. ஆ என்ன சொல்றது? லைக் இண்டிபெண்டன்ட்டா கத்துக்கிறீங்க, இண்டிபெண்டன்ட்டா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, இண்டிபெண்டன்ட்டா சர்டிஃபிகேஷன் பண்றீங்க. பட் ஸ்டில் உங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருந்தா மட்டும் தான், ஆ நீங்க கத்துக்கிறது கரெக்ட்டா இல்லையான்னு மத்தவங்க சொல்லுவாங்க. பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ்லேருந்து நீங்க கத்துக்கிறது விஷயம்லாம் இருக்கும்ல. இந்த மாரி மீட்டப்ஸ்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நல் கம்யூனிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கு. நல் கம்யூனிட்டி வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு. நல் துபாய் இருக்கு. இந்த மாரி வேர்ல்டு வைட் லெவல்லயுமே இருக்கு நல் கம்யூனிட்டிங்கிறது. அதே மாரி வாஸ்ப் சாப்டர்ஸுமே வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மாரி மீட்டப்ஸ் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அவங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுல ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் குடுப்பாங்க. ஓகே, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிடைக்கலாம். ஒரு ம் லைக் ஒரு இப்போ நீங்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அ ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல லேர்ன் பண்றதுக்கு. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லி தந்தா, இல்ல நீங்க அவங்களுக்கு சொல்லி தந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு சொல்லி தந்தாலும் சரி, நெறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம் ஒரு கம்யூனிட்டி. அதுக்கு தான் வந்து இந்த கம்யூனிட்டி மீட்டப்ஸ், கான்ஃபரன்ஸஸ் ஆ வருஷத்துக்கு ஒரு தாட்டி அ பிசைட்ஸ் எல்லா ஊர்லயுமே நடக்கும். பெங்களூர், அகமதாபாத் அந்த மாரி இடத்துல நடக்கும். டெஃப்கான் இப்போ ரீசென்ட்டா வந்து டெஃப்கான் சென்னையில நடக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் 9த். அப்புறம் நல்கான் வந்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி நடக்கும். குக்கூனும் கேரளால நடக்கும் ட்ரிவாண்ட்ரம்ல. பிளாக் ஹேட் வந்து வெளிநாட்டுல நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் இவென்ட். ஸோ இது எல்லாமே வந்து சில விஷயங்கள் வந்து அ மோஸ்ட் ஆஃப் த கான்ஃபரன்ஸஸ் வந்து பெய்டு தான் இருக்கும். ஆம், நானுமே வந்து அதிகமான கான்ஃபரன்ஸஸ் அட்டெண்ட் பண்ணதில்ல. பிகாஸ் இட்ஸ் பீன் பெய்ட். நான் அட்டெண்ட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல் மீட்டப்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். வாஸ்ப் சாப்டர்ஸ்லாம் வந்து பெங்களூர்ல இல்ல மத்த ஊர்ல அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க ஜஸ்ட் ஓப்பன் மைண்டோட நீங்க எதுவுமே எடுத்துட்டு போணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் போயிட்டு ஆ என்ன ஈவென்ட் நடக்குதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நல் டாட் கம்யூனிட்டில போனீங்கன்னா, ஆ அன்னைக்கு என்ன மீட்டப் நடக்க போகுது, அதுக்கான என்னென்ன டாபிக் யார் எடுக்க போறாங்க, அதுக்கான ஸ்லைட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. உங்க மீட்டப்க்கு முன்னாடியே எந்த இடத்துல நடக்குது, இது எல்லாமே ஆஃப்லைன்ல நடக்கும், ஆன்லைன்லயும் நடக்கும். ஈவன் நானுமே வந்து நல் விழுப்புரம்னு ஒரு சாப்டர் வந்து ரன் பண்றேன். ஸோ நானுமே வந்து எல்லாமே மோஸ்ட்லி ஆன்லைன்ல தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி தான். ஸோ மோஸ்ட்லி நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, நல் சாப்டர்ஸ் இல்ல வாஸ்ப் சாப்டர்ஸ்ல உள்ள மீட்டப்ஸ் ஃப்ரீ தான். நீங்க போயிட்டு ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஜஸ்ட் ஒரு 3 ஹார்ஸ், 4 ஹார்ஸ் தான் இருக்கும். ஹால்ஃப் அ டே சாட்டர்டே இதில தான் நடக்கும். போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஈவன் நீங்களுமே வந்து ஒரு ஸ்பீக்கர் ஆகலாம். ஸ்பீக்கர்னா, நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி தர்றீங்கன்னு வைங்களேன். அப்பதான் வந்து நீங்களும் லைக் உங்களுக்குமே வந்து அந்த நாலேட்ஜ் இன்கிரீஸ் ஆகும். மத்தவங்களுக்கு நீங்க சொல்லி தர்றதுனால, ஓகே நம்ம கரெக்ட்டா சொல்லி தரணும். தப்பா சொல்லி தந்துறக்கூடாதுன்ற ஒரு ஃபியர் இருக்கும்.
அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அதனால ஆ நீங்க போயிட்டு அட்டெண்ட் பண்ணுங்க. நல்ல வாஸ்ப். காசு இருந்துச்சுன்னா, நீங்க நான் சொல்ற இந்த கான்ஃபரன்ஸஸ்மே நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ நான் ஏதாவது கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணா, ஃபியூச்சர்ல இல்ல இந்த வருஷத்துல ஏதாவது அட்டெண்ட் பண்ணா, நான் ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன். எப்படி இருந்துச்சு? என்ன ஏதுன்ட்டு. நெறைய பேரு இதுக்கு முன்னாடி அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க கான்ஃபரன்ஸ்லாம். அவங்களுமே YouTubeல வீடியோ போட்டிருப்பாங்க. போய் பாருங்க. பிகாஸ் ஏன் அந்த காசு கலெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியும். பிகாஸ் அங்க வர அக்காமடேஷனா இருக்கட்டும், இத்தன பேருக்கு ஃபுட்டு, சில விஷயங்கள்லாம் குடுக்கறதுனால கிட்ஸ் இதெல்லாம் குடுப்பாங்க. லைக் ஃபைல் மாரி குடுத்து, அதுல இதெல்லாம் குடுப்பாங்க. அதுக்காக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் காசு வசூலிப்பாங்க. பட் சில பேர் வந்து ரொம்ப நான் பார்த்த வரைக்குமே நெறைய காசு கூட கேட்பாங்க. லைக் இப்போ 10,000 கூட கேட்டுருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்றதுக்கு. ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர் யூ கேன் கோ வித் மீட்டப்ஸ் அண்ட் சாப்டர் மீட்டப்ஸ். இது வந்து எவ்ரி வீக் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆம் மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஊர்ல வந்து நடக்கும். இல்ல வாஸ்ப் அவங்களோட பேஜஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ ஸ்ட்ராங் ரெஸ்யூமே அண்ட் ஆன்லைன் பிரசன்ஸ். ஓகே. எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆம், தியரி கத்துக்கிட்டேன், பிராக்டிகல் கத்துக்கிட்டேன், சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டேன். எனக்கு நெட்வொர்க்கும் இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நம்ம எய்ம் பண்றது ஜாப் தான். பிகாஸ் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மென்ட் இருந்தா தான் உங்களோட லைஃப்ப நீங்க ரன் பண்ண முடியும். இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கான ஒரு என்ன சொல்றது? ஒரு இன்கம் வேணும்ல. நீங்க பண்ற ஜாப்க்கு. ஸோ அதுக்கு தான் நீங்க ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ரெஸ்யூம் வேணும். ஸோ இது வந்து என்னோட ரெஸ்யூம் கிடையாது. இது சாம்பிளா Googleல தேடுனப்போ கிடைச்ச ஒரு ரெஸ்யூமே. ஆ ஸோ இது மாரி ஒரு நல்ல ஒரு ரெஸ்யூமே இருந்துச்சுன்னா, உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். இப்போ உள்ள ம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெஸ்யூம் அனுப்பிச்சீங்கன்னா, ஹெச்ஆர்ஸ் பார்ப்பாங்க. அப்புறம் அப்படி இல்லன்னா, அந்த டீம்ல எடுக்கிறவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகே ரெஸ்யூம்ல நம்ம சொன்ன மாரி ஸ்கில்ஸ்லாம் இருக்கா? இவனுக்கு லைக் இவங்க வந்து அதெல்லாம் கத்துக்கிட்டாங்களா? அப்படின்லாம் பார்த்துப்பாங்க. ஓகே நல்லா இருக்கு ரெஸ்யூமே அப்படின்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூவே ஷெட்யூல் பண்ணுவாங்க. இப்ப வந்து சில ஜாப் சர்ச் இன்ஜின்லயே வந்து ஏஐ அந்த மாரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க குறிப்பிட்ட ஸ்கில்ஸ்லாம் நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களோட ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்க இன்டர்வியூவே வந்து ஷெட்யூல் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க நல்ல ஒரு ரெஸ்யூமா நெறைய இருக்கு. இப்போ ஏஐலயே வந்து ரெஸ்யூமே கிரியேட் பண்றதெல்லாம் இருக்கு. நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. சில பேர் வந்து காசு குடுத்து டெம்ப்ளேட் இருக்கும். நீங்க அத அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் மாரி தான் இருக்கு. ரெஸ்யூம் டெம்ப்ளேட். பட் பார்க்க நல்லா இருக்கு. தெளிவா இருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்ல. கரெக்ட்டான கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாம, அம் எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லா நீட்டா, கிளீனா இருக்கு. ஸோ இந்த மாரி ரெஸ்யூம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க இவங்கள நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க தானே! ஸோ அதுதான். ஸோ மெயினா நல்ல ஒரு ரெஸ்யூமேவா நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க? என்ன ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டீங்க? எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா, நல்லாருக்கும். ஸோ நல்ல ரெஸ்யூம் வேணும். நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது? எல்லாருக்குமே வந்து எப்படி நீங்க Facebook, Google சாரி Facebook, Gmail, Instagram இந்த மாரிலாம் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ, LinkedInலயும் ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. LinkedInல நீங்க எப்படி லைக் தனியா இண்டிபெண்டன்ட்டா இதெல்லாம் கத்துக்கிறீங்களோ, இல்ல கம்யூனிட்டியா கத்துக்கிறீங்களோ, உங்கள மாரி நெறைய பேர் அதுல இருப்பாங்க. நெறைய கம்பெனிஸ்ல வொர்க் பண்ற சிஇஓஸ், சிடிஓஸ், சிஎஸ்ஓஸ் இல்ல சீனியர்ஸ், இல்ல அனலிஸ்ட் அவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க பேசலாம். ஆம், அவங்க கிட்ட ஐடியா கேட்கலாம். ஓகே நான் என்ன பண்ணணும்? எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, LinkedInல நெறைய பேர் வந்து கேட்பாங்க. ஓகே ப்ரோ நான் வந்து +2 முடிச்சுட்டேன். நான் எப்படி சைபர் செக்யூரிட்டில கரியர் ஸ்டார்ட் பண்றதுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லன்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க நெட்வொர்க் செக்யூரிட்டி அட்மினா இருப்பாங்க. இல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருப்பாங்க. அவங்க வந்து நான் என்னோட டொமைன நான் சூஸ் பண்ணணும். சைபர் செக்யூரிட்டிக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ வந்து நான் குடுப்பேன். அட்வைஸ்னா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் அந்த மாரி இதெல்லாம் பண்ணுங்க ப்ரோ. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் வந்து லிங்க்ஸ் குடுப்பேன். அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்ப நெறைய பேரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3, 4 பேரு வந்து ஜாப்ல இருக்காங்க. ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் நம்ம ஒருத்தவங்கள கைட் பண்ணி அவங்க அந்த ஜாப்க்கு போகும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. நீங்க மேல வந்துட்டாலும் லைக் மேலங்கிறது நீங்க உங்களுக்கு ஜாப் கிடைச்சாலும், அ மத்தவங்க நீங்க கஷ்டப்படுற மாரி அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நெனச்சு, நீங்க அவங்களுக்கு கைடன்ஸ் குடுத்தீங்க. நீங்க எதுவும் காசு வாங்க மாட்டீங்க. ஜஸ்ட் நீங்க குடுக்குற ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ்னாலயும், கீவேர்ட்ஸ்னாலயும் அவங்களுக்கு
ஒரு விதத்துல ஹெல்ப்பா இருக்கும் அவங்க லைஃப்ல. ஸோ அதுதான் சொல்றேன். ஸோ யார் உங்ககிட்ட எந்த கேள்வி கேட்டாலும், எந்த ஒரு இதுவும் இல்லாம கைண்டா நீங்க பதில் சொல்லுங்க. கைண்டா கைடன்ஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ இது பண்ணுங்க. இதெல்லாம் சர்ச் பண்ணுங்க. இப்ப நான் எப்படி ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு இந்த அட்வைஸ்லாம் குடுக்குறேன். ஓகே இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அதே மாரி நீங்க உங்களோட ஃபெல்லோ செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ்க்கும் நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா, அவங்களும் பின்னாடி உங்களுக்கு உங்களுக்கு உங்க உங்க கூட வொர்க் பண்ற ஒரு டீம் மெம்பரா வருவாங்க. இல்லன்னா உங்களோட கொலீக்கா வருவாங்க. அப்படி இல்லன்னா, ஏதாவது ஒரு சமயத்துல உங்களுக்கே ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குன்னா, உங்களே அவங்க வந்து ரெஃபர் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? ஸோ யாரு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாலும் இல்லன்னு சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கணும். அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல்ல வந்து நீங்க என்னென்ன ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டீங்க? என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு? ஆ இப்போ சைபர் செக்யூரிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சிவிஸ் நீங்க அ வச்சிருக்கீங்களா? லைக் எப்படி வந்து பேட்டர்ன்ஸ்ல வாங்குறாங்களோ, அது மாரி இதுல நீங்க ஏதாவது புது வல்னரபிலிட்டி ஒரு ப்ராடக்ட்ல யாருமே கண்டுபிடிக்காத ஒரு வல்னரபிலிட்டி அந்த ப்ராடக்ட்ல சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு சிவி வந்து தருவாங்க. சிவி நம்பர்ன்னு. ஸோ என்னோட ப்ரொஃபைல்ல போய் பார்த்தீங்கனாலும் தெரியும். ஓகே என்னோட ப்ரொஃபைல் நான் எப்படி வச்சிருக்கேன். நானுமே ஸ்டில் ஃபைன் டியூனிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னதுமே வந்து ஃபுல்ஃபில்ன்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஃபைன் டியூனிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் உங்களோட ஜாப் கிடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்யூம் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன். எந்தெந்த ஜாப்‌க்கு நான் ட்ரை பண்ணலாம் அப்டின்னா, நான் சொன்ன மாரி இன்டர்ன்ஷிப் நீங்க ட்ரை பண்ணலாம். இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணி உங்களுக்கு அ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் புடிச்சிருந்து உங்களோட எம்ப்ளாயர் எடுத்துட்டாங்கன்னா ஓகே. அப்படி இல்லன்னா நீங்க பேரலலா என்ட்ரி லெவல் பொசிஷனுக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க எல்லா ஸ்கில்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட டைம்ல நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. LinkedInலயே ஜாப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நாக்ரி இருக்கு. அந்த மாரி நெறைய ஜாப் சர்ச் இன்ஜின் இருக்கு. ஈவன் நல்லுலயே வந்து நல் ஜாப்ஸ்ன்னு இருக்கு. அதுலயும் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ, நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். நீங்க ஒரு 50 அப்ளை பண்றீங்கன்னா, அதுலருந்து ஒரு 3 கிடைக்காதா? ஸோ, அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் என்ன சொல்றது? இப்ப சில நேரத்துல மார்க்கெட் டவுனா இருக்கலாம். சில நேரத்துல மார்க்கெட் அப்பா இருக்கலாம். அந்த எம்ப்ளாயருக்கு அ ஆட்கள் எப்ப தேவைப்படுதோ அப்பதான் அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, லுக் ஃபார் என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸ் லைக் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், இல்ல SOC அனலிஸ்ட், இல்ல செக்யூரிட்டி இன்ஜினியர். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுக்கும். உங்களோட கரியர் ப்ரோக்ரஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூயஸ் லேர்ன் அண்ட் அடாப்ட். இப்ப நான் வந்து ஒரு ஜாப்க்குள்ளார போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் வேலை பார்த்தா போதும். எனக்கு குடுக்குற வேலை பார்த்தா போதும். எனக்கு வந்து மாசம் சம்பளம் வரும். அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, என்ன சொல்றது? உங்கள விட முட்டாள் யாரும் கிடையாது. பிகாஸ் அம் நீங்க இந்த சைபர் செக்யூரிட்டிய பொறுத்தவரைக்கும் டெய்லியும் ஒரு அட்டாக்ஸ் நடக்கும். டெய்லியும் யாராவது ஒரு புது டெக்னிக் கொண்டு வருவாங்க. டெய்லியும் யாராவது ஒரு அட்டாக்கர் வந்து ஏதாவது ஒரு சைட்ட வந்து பிரீச் பண்ணுவாங்க. இந்த மாரி இதெல்லாம் நீங்க வெப்சைட்ல பார்த்துக்கிட்டே இருக்கணும். லைக் ஹேக்கர் நியூஸ்ன்னு இருக்கு. hackernews.com, thehackernews.comனு ஒண்ணு இருக்கு. அதுல போனீங்கன்னா டெய்லியும் என்னென்ன அட்டாக்ஸ்லாம் நடக்குது, எந்த சைட் வந்து பிரீச் ஆகுது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ம். அந்த மாரி ரீசென்ட்டா உள்ள ட்ரெண்ட்ஸு, டூல்ஸு, டெக்னிக்ஸு, ரீசென்ட்டா உள்ள த்ரெட்ஸு, அந்த மாரி புதுசா வர சிவின்னு நான் சொன்ன மாரி ஏதாவது புது வல்னரபிலிட்டி இப்ப ரீசென்ட்டா அவுட்லுக்ல வந்த ஆர்சி ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் வல்னரபிலிட்டி. இந்த மாரி புது புது சிவிஸ்லாம் நீங்க ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் இப்ப நெறைய பேர் வந்து பப்ளிக் சிவி வந்து ஆன்லைன்ல குடுத்துருப்பாங்க. லைக் பப்ளிக் பிஓசி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் குடுத்துருப்பாங்க. அத ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணா லேப் மாரியே இருக்கு. ட்ரைஆக்மேலயே வந்து லேட்டஸ்ட் த்ரெட்ஸ்ன்னு போனீங்கன்னா, அ அதுல வந்து இதுவரைக்கும் வந்த பாப்புலரான சிவிஸ்க்கான வல்னரபிள் மிஷன்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. அதுல போய் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாரி வேற என்ன புது புது கோர்சஸ் வருது, புது புது சர்டிஃபிகேஷன்ஸ் வருது, ஏதாவது வெபினார்ஸ் வருதா? இதெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கன்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கணும். நான் இதோட நான் எனக்கு வேலை கிடைச்சுச்சு. எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. சாரி 2மே ஒண்ணு தான். எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. நான் பண்ற வேலைக்கு 8 மணி நேரம், 9 மணி நேரம் வேலைக்கு எனக்கு சம்பளம் கிடைச்சது. அதோட அதோட போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. கன்டினியூஸா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்க லைஃப் வந்து போர் அடிக்காது. இல்லன்னா ஒரு நாள் கண்டிப்பா போர் அடிக்கும். போர் அடிச்சு என்னடா இது வேலை அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. அப்படி எதுவும் யோசிக்காதீங்க. ஸோ கன்டினியூஸா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப ஹேக்கர் போயிட்டு ஆக்டிவிட்டில டிஸ்க்ளோஸ்ட் ரிப்போர்ட்ஸ் போட்டீங்கன்னா, உங்கள மாரி உள்ள ரிசர்ச்சர் வந்து ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி வந்து சப்மிட் பண்ணியிருப்பாரு பல கம்பெனிஸ்க்கு.
ஸோ அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே எப்படி இதெல்லாம் யோசிச்சாங்க? எப்படி பண்றாங்க? சில பேர் வந்து டிஸ்க்ளோஸ் ரிப்போர்ட்ல தெளிவா எழுதியிருப்பாங்க. ஓகே இந்த ஸ்டெப்லாம் நான் பண்ணேன். அப்படின்னு ஸ்டெப்ஸ் டூ ரீப்ரொடியூஷன்னு குடுத்துருப்பாங்க. இந்த வல்னரபிலிட்டிலாம் நான் இப்படி இப்படிலாம் பண்ணேன். இது மூலியமா எனக்கு இது கிடைச்சதுன்னு வீடியோவும் குடுத்துருப்பாங்க. ஸ்கிரீன்ஷாட்ஸும் குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஸ்ஃபிகர் லேப்ஸுமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நான் சொல்றேன். இப்போ ரீசென்ட்டா வந்தது வெப் எல்எல்எம் அட்டாக். ஏஐயோட ஏபிஐஸ வந்து இன்செக்யூரா இருக்கு. அத எப்படி வந்து புரொடெக்ட் பண்றது? அதுக்கான வல்னரபிள் லேப்ஸ் இதெல்லாம் வந்து போர்ட்ஸ்ஃபிகர்ல இருந்துச்சு. ஸோ அதுவுமே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்லதா இருக்கும். ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உங்களுக்கு கன்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும்னா, பிளாட்ஃபார்ம்ஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட்டா இருக்கணும். பிளஸ் நீங்க இன்டர்நெட்லயும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இதெல்லாம் வந்து நான் ரெஃபர் பண்ற சில பிளாட்ஃபார்ம்ஸ். இது இல்லாம நெறையாவும் இருக்கு. இன்டெகிரிட்டில வந்து வீக்லி வந்து ஒரு நியூஸ் லெட்டர் மாரி வரும். பக் பைட்ஸ்ன்னு. அது ரொம்ப அருமையா இருக்கும். அதுல வந்து தெளிவா அரேஞ்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் தான் ரீசென்ட் டூல்ஸு. இதெல்லாம் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. யூடியூப் அத இப்போ இப்போ நெறைய யூடியூப் சேனல்ல வந்து நெறைய ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்கல்ல. அவங்கலாம் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க. புது அட்டாக் பத்தி, அத பத்தி போட்டிருப்பாங்க. அவங்க சூப்பரா அரேஞ்ச் பண்ணி நல்லா குடுத்துருப்பாங்க. பக் பைட்ஸ்ன்னு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டெகிரிட்டி நான் இங்கே சொல்லியிருந்தேன்ல. இன்டெகிரிட்டி பக் பவுண்டரி பிளாட்ஃபார்ம். இவங்க அதுவும் வச்சிருக்காங்க. பிளஸ் ப்ளாகும் வச்சிருக்காங்க. அதுல வந்து தெளிவா குடுத்துருப்பாங்க. ரீசென்ட் அட்டாக்ஸ், சிவிஸ் எல்லாமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி வீக்லி வரும். ஸோ அத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஃப்ரீ தான். காசுலாம் கிடையாது. அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கன்டினியூயஸ் லேர்னிங்க்கான ஒரு ப்ராசஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பி பிரிப்பேர்ட் ஃபார் இன்டர்வியூஸ். இப்போ அ நீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்க. யூ ஆர் ரெடி. யூ ஆர் செட் ஃபார் இன்டர்வியூஸ். எப்போ இன்டர்வியூ கால் வரும்னே தெரியாது. பிகாஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 50, 100 ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 2, 3 காலாவது வரும். கால் வந்து ஓகே கால் ஷெட்யூல் பண்ணுங்க இந்த டைம்ல அப்படின்னு நீங்க உங்களோட அவைலபிலிட்டி குடுக்குறீங்க. பட் நீங்க வந்து ப்ரிப்பேரா இருக்கணும். அ எப்படி ப்ரிப்பேரா இருக்கலாம் அப்படின்னா, அ ஆல்ரெடி உங்களுக்கு யாராவது கொலீக்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க இந்த டொமைன்ல அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு மாக் ரவுண்ட் மாரி எடுக்க சொல்லுங்க. ஒரு ரிஹர்சல் பண்ணுவோம்ல. டான்ஸோ, ட்ராமாவோ ஸ்கூல்ல பண்ணா. அதே மாரி ஒரு மாக் ரவுண்ட் இன்டர்வியூ மாரி உங்க ஃப்ரெண்டு கூட பண்ணுங்க. ஸோ அவரு கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்லுங்க. அவரு அவர்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. இன்டர்வியூ முடிச்சுட்டு ஓகே நான் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கணும்? வேற என்னென்னலாம் நான் தப்பா சொன்னேன்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு சொல்லுவாரு. அப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல அப்படின்னா, இன்டர்நெட்ல போயிட்டு டாப் சைபர் செக்யூரிட்டி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இல்ல காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி டொமைன்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வரும். அது ஒவ்வொரு டொமைனுக்கு மாறும். பட் காமனா என்னென்னலாம் இருக்கும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல வந்து அ இன்டர்வியூல உங்களோட டெக்னிக்கல் நாலேட்ஜ், உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், உங்களோட வொர்க் பிரஷர் எப்படி வந்து ஒரு அ எல்லா ஆஃபீஸ்லயுமே வந்து உங்களுக்கு இருக்கும் தான். ஏதாவது ஒரு சமயத்துல உங்களுக்கு வொர்க் பிரஷர் இருக்கும். அத எப்படி நீங்க சமாளிப்பீங்க? இந்த கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்க. டெக்னிக்கலாவும் கேட்பாங்க. சினாரியோ பேஸ்ட் அதுதான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த மாரியும் கேள்வி கேட்பாங்க. அந்த சினாரியோ பேஸ்டும். பிளஸ் வந்து எப்படி வந்து ஒரு டைம் பாக்ஸ் ஆக்டிவிட்டி பண்றது? அப்படியுமே வந்து கேட்பாங்க. டைம் பாக்ஸ் ஆக்டிவிட்டினா, இப்போ ஒரு 5 நாள் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன 2 நாள்ல உங்கள முடிக்க சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸா உங்கள கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரிலாம் உங்கள நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்டர்வியூ வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் தாட். ஸோ இப்ப நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. என்னென்ன அ என்ன ஸ்கில் கத்துக்கணும், என்ன எஜுகேஷன் கத்துக்கணும், என்ன பிராக்டிகல் நாலேட்ஜ், எப்படி நான் இன்டர்வியூக்கு ரெடி ஆகணும், எப்படி என்னோட ரெஸ்யூம கிரியேட் பண்ணணும் எல்லாமே பார்த்துட்டோம். பட் ஃபைனலா நான் சொல்லப் போறது என்னன்னா, சைபர் செக்யூரிட்டில வந்து நெறைய டொமைன்ஸ் இருக்கு. ஆ எப்படி நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்கு, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இருக்கு, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ், பெனட்ரேஷன் டெஸ்டிங், ரெட் டீமிங், ப்ளூ டீமிங், ரிஸ்க் மேனேஜ்மென்ட், ஈவன் ட்ரெய்னரா கூட கரியர் டெவலப்மென்ட்ல வந்து நெறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸுமே இருக்கு சைபர் செக்யூரிட்டி டொமைன்ல. ஸோ நீங்க எந்த துறைய நீங்க அதுல சூஸ் பண்ண போறீங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இதுல நான் வந்து நெறைய குடுத்துருக்கேன் பாருங்களேன். இந்த இந்த வீடியோவ நீங்க பேஸ்ட் பண்ணி, இத நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு இல்ல Googleல நீங்க போட்டீங்கன்னா கிடைக்கும். நானே இது Googleலருந்து தான் எடுத்தேன் இமேஜஸ்ல. சைபர் செக்யூரிட்டி டொமைன்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, இந்த இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இத நீங்க பார்க்கலாம் இன்டர்நெட்ல போயிட்டு. ஈவன் த்ரெட் இன்டெலிஜென்ஸ், த்ரெட் ஹண்டிங் இந்த மாரிலாம் இதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கவர்னன்ஸ்ல எப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்றது, சைபர் செக்யூரிட்டி டொமைன்ல, ரிஸ்க் அசஸ்மென்ட்ல எப்படி கான்ட்ரிபியூட் பண்றது, ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஸ்டாண்டர்ட்ல எப்படி நம்ம வொர்க் பண்றது, பிசிக்கல் செக்யூரிட்டி இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு புடிச்ச துறைய நீங்க சூஸ் பண்ணி உங்களோட கரியர ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். ஆம், ஏதாவது உங்களுக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நீங்க அ என்ன LinkedInல கான்டாக்ட் பண்ணலாம். ஆர் நீங்க இப்ப நான் சொன்னதுல ஏதாவது விடுபட்டது இருந்துச்சுன்னா, சர்டிஃபிகேஷனா இருக்கட்டும், இல்ல பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கட்டும், நீங்க ஆல்ரெடி இந்த டொமைன்ல இருந்து இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நீங்க நெனச்சிருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நானும் அத ஃபாலோ பண்றேன். மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும் லேர்னிங்க்கு. ஓகே. வி ஆர் இன் த ஃபைனல். ஸோ தேங்க் யூ ஸோ மச். நன்றிகள் பல. உங்களோட டைமுக்கு மிக மிக நன்றி. பிகாஸ் டைம் இப்போ இதுவரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணதோ, இல்ல இப்ப இதுவரைக்கும் நீங்க பார்த்த வீடியோக்கான டைமிங் ரொம்ப தேங்க் யூ. உங்களோட டைம் ரொம்ப ப்ரீஷியஸ். ஸோ டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. கீப் லேர்னிங், கீப் ராக்கிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.